சொல்லுங்கள். ஸ்மால் ஸ்கேலில் டொமஸ்டிக் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு ஆமாம். அது வந்து வீட்டில் இந்த வடகம் இதெல்லாம் காய வைப்பாங்க, இந்த மாதிரி. ஓகே. இப்போ இது வந்து வாட் இஸ் யூஸ்னு சொன்னால், இப்போ வீட்டில் வாசலில் எல்லாம் மொட்டை மாடியில் காய வச்சப்போ நிறைய இது டஸ்டிங் அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி டொமஸ்டிக் யூஸ் பண்ணலாம் ட்ரையர். இது வந்து 2 ட்ரை டைப். ஓகேங்க சார், அப்படியே ஓகே. 2 இது 2 ட்ரை. ஓகே. இதில் 4 கிலோ, இதில் 4 கிலோ. ஓகே. இது கரண்ட் தேவையாங்க சார்? இது கரண்ட் தேவையில்லைங்க. ஓகே. சோலார் வந்து பாலிசப்பன் ஷீட் வச்சுருக்கோம். ஓகே. ஹீட்டு அப்சர்வ் பண்ணி ஓகே. உள்ளுக்குள்ள வந்து ஹீட்டு ரீட்டைன் ஆகும். ஓகே. ஹீட் ரீட்டைன் ஆகிறப்ப கீழேருந்து உங்களுக்கு காயும் வெயில் ப்ராடக்ட் வந்து வரும், மேலேருந்து வரும். அது இப்போ ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொப்பர் தங்க வச்சிங்கன்னா 2 நாள் காஞ்சிடும். டைரெக்டாக மில்லுக்கு அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அதர்வைஸ் மற்ற ப்ராடக்ட்னா இப்போ இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து டிபெண்டிங் ஆன் தி மாய்ஸ்சர் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. இப்போ கருவேப்பிள்ளை இதெல்லாம் வச்சிங்கன்னா ஜஸ்ட் 2 hours தான். இப்போ நல்லா அடிக்கிற வெயிலுக்கு 2 hours காஞ்சிடும். அதே மாதிரி தான் முருங்கை இலை. அப்புறம் இப்போ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு தக்காளி மற்ற வீட்டு பயன்பாட்டுக்கு இருக்கிற எல்லா காய்கறியும். ஓகே. இது வந்து எலக்ட்ரிக்கல். ஓகேங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வெங்காயம், தேங்காய், முருங்கை லீஃப் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் யூஸ் ஆகிறதுனால 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் இதை ட்ரையரு பொடி தயாரிக்கிறதுலாம் வந்து யூஸாக இருக்கும். இது வந்து அந்த ஏசி மிஷினோட ரிவர்ஸ் கான்செப்ட் தான் இது. ஓகேங்க. அது வந்து கூலிங் கொடுக்கும், இது வந்து அதுக்கு பதிலாக ஹீட்டு கொடுக்குங்க. இதுக்கு அடுத்த சைஸ் அது. ஓகே. இதை வந்து இதில் காய வச்ச பொருள் காய வச்ச ப்ராடக்ட். இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் சார் ஓப்பன் பண்ண முடியுமா? ரன்னிங்கில் இருக்காங்க சார் இது? இப்போ ரன்னிங்கில் இருக்கு. இது ஹீட்டர் சிஸ்டமுக்கு காயில் போட்டிருக்கீங்களாங்க சார்? ஹீட் காயில் சிஸ்டம். சார் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாங்க சார்? என்னோட கார்டு தப்பு கொடுங்க. நம்பர்.